construct a parabola அப்புறம் distance of the focus from the directrix அதே question தான் 50 mm ஆனா இந்த questionல eccentricity கொடுக்கல ellipse problemல eccentricity கொடுத்திருப்பாங்க 2/3 இல்ல 3/2 ஏதோ ஒன்னு கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த problemல eccentricity கொடுக்கல parabola sums க்கு eccentricity கொடுக்கலனா நீ 1 ன்னு எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் e equal to 1 ன்னு எடுத்துக்கணும் எப்பவுமே parabola-க்கு eccentricity 1 ஓகேவா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ ப்ராப்ளம் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்க ஸ்கேல் எடுத்துக்கோ டைரக்ட்ரிக்ஸ் வரையலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கேல் எடுத்து டைரக்ட்ரிக்ஸ் சோ அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா A and B இதுதான் வந்து என்னது டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் சென்டரா ஒரு பாயிண்ட் வச்சிட்டு அத O ன்னு வச்சிட்டு பேரு ஒரு ஆக்சிஸ் வரையணும் என்ன வரையணும் ஒரு ஆக்சிஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரி ஹாரிசான்டலா இதுக்கு பேர் என்ன ஆக்சிஸ் இந்த லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா क्वेश्चनல ஃபோக்கஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து from the directrix the focus ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50 mm 50 mm 5 cm எழுதலாமா சோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் எவ்வளவு சென்டிமீட்டர் 5 cm உன் ஸ்கேல்ல 5 cm எடுத்துக்கோ உன் ஸ்கேல்ல 5 cm எடுத்துக்கோ ஓகேவா இதுதான் 5 cm இது என்னது ஃபோக்கஸ் இதோட லெந்த் எவ்வளவு 5 cm ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் வெர்டெக்ஸ் வரையணும் வெர்டெக்ஸை பாயிண்ட் பண்ணனும் எலிப்ஸ் ப்ராப்ளம்ல வெர்டெக்ஸ் எப்படி பண்ணோம் எசென்ட்ரிசிட்டி கொடுத்திருந்தாங்க 2/3 ன்னு நம்ம 2 என்ன பண்ணோம் ஃப்ரண்ட்ல இங்க இருந்து போட்டோம் 1 பார்ட் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்க எசென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்திருக்காங்க பாராபோலால கொடுக்கவே இல்ல நம்ம 1 எடுத்துக்கணும் எப்பவுமே பாராபோலாக்கு எசென்ட்ரிசிட்டி 1 ஓட மீனிங் என்னன்னா கொடுத்த இந்த 5 சென்டிமீட்டர் நீ பாதியா பிரிச்சுக்கணும் அதான் வெர்டெக்ஸ் இப்போ இங்க 4 சென்டிமீட்டர் கொடுத்தா 2 சென்டிமீட்டர் பிரிச்சிடணும் 10 சென்டிமீட்டர் கொடுத்தா 5 பிரிச்சுக்கணும் அப்ப இங்க 5 கொடுத்திருக்காங்க அப்ப எப்படி பிரிக்கணும் 2.5 பிரிச்சோம்னா நமக்கு ஒரு சென்டர்ல ஒரு வேல்யூ கிடைக்குமா அதுதான் வந்து வெர்டெக்ஸ் எனக்கு இங்க வருது 2.5 இதுதான் வந்து வெர்டெக்ஸ் எப்படி புரிஞ்சுதா எலிப்ஸ் ப்ராப்ளம்ல எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருவாங்க பாராபோலா சம்ல எசென்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா பாராபோலாவோட எசென்ட்ரிசிட்டி 1 ஓட மீனிங் என்னன்னா கொடுத்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் அதை பாதியா பிரிச்சுக்கினா அதான் எசென்ட்ரிசிட்டி அதான் அந்த இடத்துல வெர்டெக்ஸ்னு மார்க் பண்ணியாச்சு இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோ டாட்டா வச்சுட்டு வந்து ஒரு சென்டிமீட்டரா இது 1 சென்டிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர் தோராயமா உனக்கு எவ்வளவு வருதோ வச்சுக்கோ நான் போர்டுல போறதுனால எனக்கு கிளியரா வராது உங்களுக்கு நோட் புக்ல அழகா வரும் கவனிங்க ஃபோக்கஸ்க்கு பாயிண்ட் அது தனி பாயிண்ட் இங்க வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோ ஒரு சென்டிமீட்டரா டாட் வச்சுக்கிட்டே வா இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா வெர்டெக்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு 1 நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு 2 கொஞ்சம் நம்பர் தள்ளி போட்டுக்கோ கோடு போடுவோம் சோ இதுக்கு பேரு 1 இதுக்கு பேரு 2 இது 3 இது 4 இது 5 6 7 8 9 10 11 12 13 14 உனக்கு எது வரைக்கும் வருதோ வச்சுக்கோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பேர் வச்சாச்சு அந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் பேர் வச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சு விடு இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு வெர்டிகலா ஒரு லைனை வரைஞ்சு விடு எல்லா பாயிண்ட்லயும் ஒரு லைன் வரைஞ்சு வைக்கணும் ஓகேவா தப்பு இல்லாம பண்ணுங்க
நெக்ஸ்ட் இந்த இடம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப்ஸு ரொம்ப முக்கியம். ஸ்டெப்ஸு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ண. ஸ்டெப்ஸ் தான் இங்கே முக்கியமே. ஃபுல் மார்க் இதில் வாங்கிடலாம். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். உங்கள் நோட்டெல்லாம் வந்து 6, 7க்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நான் 9 வரைக்கும் கூட போட்டுக்கிறேன். நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும், அவ்வளோதான். பேரபோலாவாக காமிக்கணும். சரி, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுடணும். இப்போது உன்னுடைய காம்பஸ் எடுத்துக்கோ. காம்பஸ் எடுத்துகிட்டு நல்லா கவனி. உன் காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ஓ பாயிண்டில் வச்சுக்கோ. எங்கே வச்சுக்கணும்? இந்த ஓ பாயிண்டில் வச்சு 1 வரைக்கும் எடுத்துக்கோ. ஓலேருந்து 1 இந்த பாயிண்ட் பார்த்தா 1 இந்த 1 வரைக்கும் எடுத்துக்கோ. 1 வரைக்கும் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி எடுத்தாச்சா? இப்போ ஃபோக்கஸில் வச்சுக்கோ. ஃபோக்கஸில் வச்சு 1 லைனில் ஃபஸ்ட்டு லைனில் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப ஓவில் வச்சுக்கோ. இப்போ செகண்ட் மெஷர் பண்ணிக்கோ. செகண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோ, 2வது வரைக்கும். திரும்ப ஃபோக்கஸில் வச்சுக்கோ. இப்போ செகண்ட் லைனில் மேலே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்ப ஓவில் வச்சுக்கோ. 3 மெஷர் பண்ணிக்கோ. எஃப்பில் வச்சுக்கோ. இப்போ தேர்ட் லைனில் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது 4 மெஷர் பண்ணிக்கோ. எஃப்பில் வச்சுக்கோ. 4th லைனில் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவில் வச்சுக்கோ. இப்போ 5 எடுத்துக்கோ. இப்போ எஃப்பில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. போதும், இந்த அளவு கூட போதும். ஒரு 5 பாயிண்ட் கண்டுபிடிச்சா கூட போதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இதுக்கு பாயிண்ட் வச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு கிளியராக அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஆர்க் கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா பாரு, இந்த பாயிண்ட்டையும் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணு. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணு. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணு. ஓகேவா? அடுத்தது லைட்டாக ஜாயின் பண்ணு. அடுத்தது லைட்டாக அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் பட்டை தீட்டாமறது வாங்கிச்சிட்டோம். அப்படி லைட்டாக ஜாயின் பண்ணு, அழகாக வரும். அப்புறமா நீ என்ன பண்ணலன்னா டார்க் பண்ணிக்கலாம் அது மேலே. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பேரபோலா வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் வந்து பேரபோலா. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன வரைவோம்? டேஞ்சன்ட் வரைவோம், நார்மல் வரைவோம். இப்போ டேஞ்சன்ட் நார்மல் எப்படி வரையணும்னா இந்த பேரபோலால எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. எங்கே எடுத்துக்கலாம்? நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடம் எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபோக்கஸில் ஜாயின் பண்ணணும். ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்கு பாரு. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் ஒரு லைனை போடு. அது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் சரி, அப்படி கிராஸாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இல்லை. என்ன பண்ணுறேன்னா பீலேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பீலேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது உன்னுடைய ப்ரொட்டக்டர் எடுத்துக்கோ. ப்ரொட்டக்டர் எடுத்து ஃபோக்கஸில் வச்சுக்கோ. சென்ட்ராக இந்த மாதிரி வச்சுக்கோ. ஃபோக்கஸில் இந்த மாதிரி வச்சுட்டு 90 டிகிரி எங்கே வருதுன்னு பாரு. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் இங்கே இருக்கணும். இந்த ஆரோக்கில், இந்த ஆரோவில் இருக்கணும். இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி 90 டிகிரி எனக்கு இங்கே வருது. இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல 90 டிகிரி வருது. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த ஃபோக்கஸையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த டைரக்ட்ரிக்ஸில் போய் கனெக்ட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி வரையணும்.
பண்ணியாச்சா? ஃபஸ்ட் என்ன பண்ண, பேரபோலால ஒரு பாயிண்ட்டை வச்சேன், அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபோக்கஸில் ஜாயின் பண்ணேன். ஃபோக்கஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ரொட்டக்டரை வச்சு 90 டிகிரி இங்கே எடுத்தேன். இதை எடுத்துகிட்டு போய் டைரக்ட்ரிக்ஸ் லைனில் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் டி, டேஞ்சன்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டி பாயிண்ட்லேருந்து இந்த பி பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும், கரெக்டாக வர மாதிரி. அப்படியே அப்படி அந்த மாதிரி அந்த பாயிண்டில் போனோம் அந்த லைனை. ஸோ இதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன வரையணும், நார்மல் வரையணும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா ப்ரொட்டக்டர் எடுத்துக்கோ. நீ இப்போ ஒரு லைனை போட்டல, அந்த லைனில் ப்ரொட்டக்டர் வச்சுக்கோ. இங்கே வருது, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோ, அந்த லைனில் வச்சுக்கோ. வச்சுட்டு இதில் 90 டிகிரி மார்க் பண்ணு. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பாயிண்ட் வச்சுருக்கல, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு சும்மா ஒரு லைட்டாக இப்படி ஒரு கோடை போட்டோன்னா அதான் நார்மல். நீ நார்மல் நீங்கள் போட்டுட்டு இங்கே ஒரு 90 டிகிரி காமிச்சா தான் அது நார்மல்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் என்ன, டேஞ்சன்ட்டு. இந்த லைனுக்கு பேர் நார்மல். ஓகேவா? அவ்வளோதான், ஓவர். ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளம்.